அழகா இருக்கிறதுல நடிகைகளையே மிஞ்சிய கிரிக்கெட் வீராங்கனைகள் யாரெல்லாம் தெரியுமா? இவங்கள கூப்பிட்டு ஹீரோயின் ஆக்குங்கப்பா. லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பிரியா பொனியா. ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த கிரிக்கெட் வீராங்கனை தான் இந்த பிரியா பொனியா. 2018ஆம் ஆண்டு 20 ஓவர் நியூசிலாந்துக்கு எதிரான கிரிக்கெட் தொடர்ல தான் முதலா இவங்க அறிமுகமாகறாங்க இந்தியாக்காக. அந்த முதல் மேட்ச்லயே ஒரு சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி இவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸையும் பிடிச்சுக்கிட்டாங்க. சோஷியல் மீடியால 6 லட்சத்துக்கும் அதிகமான ஃபேன் பேஸ் இவங்களுக்கே இருக்கு. இவங்க பாக்குறதுக்கு ஹீரோயினா இல்ல கிரிக்கெட் பிளேயரானே குழம்புற அளவுக்கு இவங்க செம அழகா இருப்பாங்க. இவங்களோட அழகை பார்த்து நிறைய மாடலிங் நிறுவனங்கள் எங்களோட பிராண்டை ப்ரோமோட் பண்ணி கொடுங்க மேம் அப்படின்னு எத்தனையோ போட்டோ ஷூட்டுக்கு கூப்பிட்டுமே பிரியா புனியா எனக்கு கிரிக்கெட்டை தவிர எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு வந்த எல்லா ஆஃபரையுமே மறுத்திருக்காங்க. இவங்க கிரிக்கெட்டர் ஆகல அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மாடல் ஆயிருக்கலாம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஹர்லின் டியோல். ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஒரு கிரிக்கெட் வீராங்கனை தான் இவங்க. ஹர்லின் டியோல் 2019ஆம் ஆண்டு உலக சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் தொடர்ல தான் முதலா இந்தியாக்காக ஆடி இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு 25 வயசு ஆகுது. ஆனா இவங்க ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும் போதே மாடலிங் துறைக்கு இவங்களை நிறைய பேர் கூப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க பாக்குறதுக்கு அழகா மட்டும் இல்ல, இவங்களோட லுக்கே செம ஆட்டிடியூடா இருக்கும். அதனால மாடலிங் துறைக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செம ஃபியூச்சர் இருக்கு மேம் அப்படின்னு இவங்களை எவ்வளவோ கம்பல் பண்ணியும் அவங்க அந்த ஃபீல்டுக்கு போகாம ஃபுல் அண்ட் ஃபுல்லா கிரிக்கெட் தான் முக்கியம்னு விளையாடிட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மித்தாலி ராஜ். இவங்களோட பெயரை தெரியாதவங்க கண்டிப்பா இந்தியால இருக்கவே முடியாது. ஏன்னா 2004ஆம் ஆண்டுல இருந்து 2022 வரைக்குமே நம்ம உமன்ஸ் கிரிக்கெட் டீமோட கேப்டனா இவங்க தான் இருந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம உமன்ஸ் கிரிக்கெட் டீம் வெளியே தெரியறதுக்கு காரணமே இவங்க தான். இந்தியன் உமன்ஸ் டீமோட கேப்டன் பார்க்க செம அழகா இருக்காங்க அப்படின்னா நம்ம பசங்க ஃபர்ஸ்ட் இவங்களுக்காக எடிட் பண்ணவே ஆரம்பிச்சது. சோசியல் மீடியால மித்தாலி ராஜோட எடிட்லாம் வரும். அந்த எடிட்ல அவங்க நல்லா விளையாடுறதை எவனுமே போட்டிருக்க மாட்டான். பொண்ணு பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னா அதிகமா போட்டிருக்கானுங்க. இதை வச்சே சோசியல் மீடியால இவங்களுக்கு 10 லட்சத்துக்கும் அதிகமான ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. மித்தாலி ராஜ் நிறைய கிரிக்கெட் போட்டிகள்ல கலந்துக்கிட்டு நம்ம இந்தியாக்காக பெருமை சேர்த்திருக்காங்க. பத்மஸ்ரீ விருதும் இவங்களுக்கே கிடைச்சிருக்கு. இவங்க எக்கச்சக்க அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிச்சிருந்தாலுமே மாடலிங் துறைக்காக இவங்களை எவ்வளவோ கம்பல் பண்ணியும் இவங்க அங்க போகவே இல்லையா. நம்ம இந்தியன் சினிமால இருக்கக்கூடிய நிறைய ஹீரோயின்ஸை விட மித்தாலி ராஜ் ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படின்னு நம்ம பசங்க அவங்க பக்கம் சாஞ்சிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தானியா பாட்டியா. 2020ஆம் ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிரான உலக டெஸ்ட் போட்டியில் அறிமுகமான இவங்களுக்கு இப்ப 26 வயசாகுது. ஆனா இவங்க இந்தியாவுக்கு ஆடுறதுக்கு முன்னாடியில இருந்தே இவங்களை நிறைய நிறுவனங்கள் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இவங்களை மாடலிங்க்கு வர சொல்லி எவ்வளவோ கம்பல் பண்ணியும் எனக்கு கிரிக்கெட் தான் முக்கியம் அப்படின்னு இன்னைக்குமே ஆடிட்டு இருக்காங்க. இந்தியாவோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா நிறைய மேட்ச்ல சிறப்பா இவங்க விளையாடி கொடுத்திருக்காங்க. அந்த வாய்ப்பு எல்லாத்தையுமே பறிச்சு மாடலிங் பக்கம் தள்ளிடலாம் அப்படின்னு தானியாவை எவ்வளவோ கூப்பிட்டுமே அவங்க எனக்கு கிரிக்கெட் தான் முக்கியம் அப்படின்னு விளையாடிட்டு இருக்காங்களாம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வேதா கிருஷ்ணமூர்த்தி. பாக்குறதுக்கு ரொம்பவே இவங்க அழகா இருப்பாங்க. கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவங்க இவங்க. இவங்களோட 18வது வயசுலயே ஓடிய இன்டர்நேஷனல் விளையாட வந்துட்டாங்க. அந்த டைம்ல இருந்து இப்ப வரைக்குமே நிறைய மேட்ச் நம்ம இந்தியாக்காக ஆடி கொடுத்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. வேதா கிருஷ்ணமூர்த்திக்கு இன்னைக்குமே ரசிகர்கள் பட்டாலும் எக்கச்சக்கம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா சோசியல் மீடியால இவங்க ஒரு போட்டோ போட்டாலே போதும் நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாமே குவிஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்காக ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கு. சோசியல் மீடியால இவங்க போடக்கூடிய ஒவ்வொரு போட்டோ கீழேயுமே எக்கச்சக்க மாடலிங் நிறுவனங்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களே பார்த்தா தெரியும். ஆனா அது எதுவுமே வேணாம், எனக்கு கிரிக்கெட்டே போதும் இருந்திருக்காங்க. இப்படி நிறைய கிரிக்கெட் வீராங்கனைகள் அவங்களோட நாட்டுக்காக பல விருதுகளை வாங்கியுமே அவங்களோட அழகை பயன்படுத்தி மாடலிங் துறையில ஈடுபடுத்தி சம்பாதிக்க விரும்பாம அவங்களோட கனவுகளை நோக்கி மட்டுமே போயிட்டு இருக்காங்க. இது கிரிக்கெட்ல மட்டும் இல்ல, எக்கச்சக்க ஸ்போர்ட்ஸ்ல அழகான பெண்கள் இருந்தாலுமே அவங்க நினைச்சா அதை பயன்படுத்தி நல்ல காசாக்கலாம். ஆனா அது எதுவுமே வேணாம், எனக்கு ஸ்போர்ட்ஸ் தான் முக்கியம், என் கனவு தான் முக்கியம் அப்படின்னு எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு போராடிட்டு தான் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.